والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: كل مسكر حرام وما أسكر حليله وكثيره فهو حرام أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மட்டில அதிகாசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏக வல்லல் அல்லாஹ் ஒருவனுக்கு போல அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்கள் வழிகாட்டிருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம் மனிதர்களுக்கு எது ஹக்கு எது பாத்தில் என்பதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனையும் நுபுவத்தையும் ரிசாலத்தையும் கொடுத்தனுப்பப்பட்ட எங்களுடைய காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் இனி எவர்களெல்லாம் நபிய சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் அடியுற்றி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ கியாமத்து பரியந்தம் வரைக்கும் யாரெல்லாம் வாழ்வார்களோ அத்தனை உத்தமர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் கருணையும் சலாமின் இடையேற்றம் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்தில் விட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எந்தெந்த விடயங்களெல்லாம் எமக்கு எடுத்து நடக்குமாறு எமக்கு கட்டளை படுத்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களிலிருந்து எம்மை தவிந்து வாழும்படி எமக்கு விளக்கியிருக்கின்றார்களோ அந்த விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாகவே தவிந்து வாழும்படி முதற்கன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். ஃபைன்னி ஊசிக்கும் நஃப்ஸி அவ்வளவு தக்வல்லாஹ். மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எம்மை மனிதனாக படைத்து எமக்கு பல நிஅமத்துகளை பல அருட்கொடைகளை அல்லாஹ் செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாம் கணக்கிட்டு பார்த்தாலும் அதனை கணக்கிட முடியாத மட்டிட முடியாத அருட்கொடைகளை அல்லாஹ் எமக்கு வழங்கியிருக்கிறார். வைன் தௌது நிஅமத்துல்லாஹி லா துஸூஹா, குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். அது உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் அல்லது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கமாக இருக்கலாம். இப்படி எத்தனையோ விதமான பல நியமத்துகளை அல்லாஹ் எமக்கு அருட்கொடையாக தந்து கொண்டே இருக்கிறான். அதனை யாரும் மற்றிட முடியாது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் விலை மதிப்பற்ற அருட்கொடைகள் பலது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அருட்கொடைகளில் ஒன்றுதான் எம்முடைய பிள்ளை பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளில் விலை மதிப்பு இல்லாத ஒரு பாக்கியம்தான் எமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பிள்ளை பாக்கியம். அந்த பிள்ளை பாக்கியம் அது யாருக்கு விளங்கும் என்று சொன்னால், யாரிடம் பிள்ளைகள் இல்லையோ அவர்களுக்குத்தான் அந்த பிள்ளை பாக்கியத்துடைய அந்த பெருமதி விளங்கும். அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய, யார் யாருக்கெல்லாம் பிள்ளைகளை தந்திருக்கிறானோ அந்த பிள்ளை பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கும். அந்த பிள்ளை அது பிறந்து விட்டாலே தாயின் தகப்பனுக்கும் சந்தோஷம் ஏற்படுகிறது, குடும்ப மக்களுக்கெல்லாம் சந்தோஷம் ஏற்படுகிறது. அந்த பிள்ளை காலம் கழியக்கூடிய கட்டம், சில மாதங்கள் கழியக்கூடிய கட்டம், அந்த பிள்ளை மழலை பருவங்கள் ஏற்படக்கூடிய கட்டத்திலே அந்த தாயின் தகப்பனும் அந்த பிள்ளையை பேச விட்டு அந்த தாயின் தகப்பனும் குடும்பங்களாக சந்தோஷம் அடைகிறார்கள். சிறு பருவத்திலே அந்த பிள்ளையை பார்த்து பார்த்து அந்த சின்ன பிள்ளை அது செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களை பார்த்தும் அந்த தாயின் தகப்பனும் சந்தோஷம் அடைந்து கொண்டேதான் இருப்பார்கள். குடும்பங்களில் யாராவது வந்துவிட்டாலும் அந்த பிள்ளையை பேச விட்டு அந்த பிள்ளையை தவள விட்டு அல்லது அந்த பிள்ளை நடக்கும் பருவத்திலே அந்த பிள்ளையை நடக்க விட்டு
அந்த பிள்ளையினூடாக சந்தோஷத்தை அடைந்து கொண்டிருப்பார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இதே சந்தோஷம் அந்த பிள்ளைகள் பெருத்ததன் பின்னால், அந்த பிள்ளைகள் பருவ வயதை அடைந்ததற்கு பின்னால், வாலிப பருவத்தை அடைந்ததன் பின்னாலும் அந்த தாயின் தகப்பனும் அந்த சந்தோஷத்தை அடைந்து கொள்கிறார்களா இல்லையா என்பதுதான் நாம் இன்று சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சந்தோஷம் என்ற ஒன்றை அல்லாஹ் திருமணத்தின் மூலமும் வைத்திருக்கிறான், பிள்ளைகளின் மூலமாகவும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பற்றி, அல்லாஹ்வுடைய இறை நேசர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற சமயத்திலே இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், அல்லதீன யம்ஷூன ஃபில் அர்தி ஹௌனா, அவர்கள் பூமியிலே கர்வத்தோடு நடக்க மாட்டார்கள், அமைதியாக நிதானமாக அந்த பூமியிலே அவர்கள் நடந்து செல்வார்கள். அவர்களிடம் யாராவது அறிவிலிகள் வந்து அவர்களிடம் தர்க்கம் செய்யக்கூடிய சமயத்திலே அவர்கள் காலு சலாமா, உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்பதாக அவர்கள் விலகி விடுவார்கள். அந்த அறிவிலிகளோடு அவர்கள் தர்க்கம் செய்ய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய இறை நேசர்களை கூறிவிட்டு அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தை சொல்கிறார். வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. அந்த அல்லாஹ்வுடைய இறையடியார்கள், அந்த இறை நேசர்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். அந்த பிரார்த்தனை என்னவென்றால், யா அல்லாஹ், எம்முடைய மனைவிமார்கள், எம்முடைய பிள்ளைகளூடாக கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தி விடு யா அல்லாஹ் என்பார் துஆ செய்வார்கள். மனைவி தான் எடுத்துக்கொண்ட அந்த மனைவி மூலமாகவும் கண் குளிர்ச்சி ஏற்படுத்துவாயாக, தாம் பெற்றெடுத்த அந்த பிள்ளையின் மூலமாகவும் கண் குளிர்ச்சி ஏற்படுத்துவாயாக, எம்முடைய பிள்ளைகளை அவர்களை இறை அச்சம் உள்ளவர்களுக்கு இமாம்களாக ஆக்கி விடுவாயாக என்ற பிரார்த்தனையை செய்வார்கள் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே சந்தோஷம் என்பது அது பிள்ளையை பெற்றவுடன் வரக்கூடியதல்ல. அந்த பிள்ளை வளர்ந்து வளர்ந்து வரக்கூடிய கட்டத்திலும் அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளையை பார்த்து மனம் முகந்து சந்தோஷத்தை அடைந்து கொள்ள வேண்டும். சிறு பிராயத்தில் மாத்திரமல்ல, இன்று எத்தனையோ தாயும் தகப்பனும் பிள்ளையை பெற்றெடுத்த சமயத்திலே மகிழ்ச்சியை கண்டார்கள். ஆனால் இன்று பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய கட்டத்திலே நான் இந்த பிள்ளையை பெற்றெடுக்காமல் இருந்திருக்கலாமே, இந்த பிள்ளை எனக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாமே. ஒரு தாய் சொல்லுகிறாள், நான் இந்த பிள்ளையை கருவறையிலே கரைத்திருக்கலாமே, இந்த பிள்ளையா நான் கருவறையில் நான் 10 மாதங்கள் இந்த பிள்ளையா நான் சுமந்து பெற்றேன் என்று இன்று எத்தனையோ தாய்மார்கள் தகப்பன்மார்கள் எல்லாம் இன்று கை சேதப்படக்கூடிய அளவுக்கு இந்த பிள்ளைகள் மாற இருக்கிறார்கள். எந்த பிள்ளையை பெற்றெடுத்த சமயத்திலே தாயும் தகப்பனும் குடும்பங்களாக சேர்ந்து மகிழ்ந்தார்களோ, அதே பிள்ளை வளர்ந்து வரக்கூடிய கட்டத்திலே அந்த தாய் தகப்பன் குடும்பங்கள் சேர்ந்து அதிர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. அந்த பிள்ளையின் மூலமாக கேவலங்களும் கை சேதங்களும் அவமானங்களும் இந்த சமூகத்திலே தான் தலை நிமிர்ந்து வாழ முடியாத, தலை குனியக்கூடிய ஒரு சூழல் இந்த சமூகத்திலே இன்று கூடிக்கொண்டு செல்கிறது. ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய மனக்குமுறல்களை, மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை இன்று சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இன்று ஆளாகிக் கொண்டிருக்கிறார்கள். யாரிடம் என்னுடைய பிரச்சனையை சொல்வது? ஏன் நான் சொல்ல போகின்றவர் அதை விட பிரச்சனை அதிகம் உள்ளவராக இருக்கிறார்.
நான் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை விட அவர் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களும் சிரமங்களும் அதிகம் உள்ளவராக இருக்கிறார். எனவே நான் என்னுடைய குமுறல்களை யாரும் கொட்டுவது என்ற ஒரு நிலைப்பாட்டிலே எத்தனையோ தாய் தகப்பனும் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான அடிப்படை என்ன? அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எம்முடைய இஸ்லாம், எம்முடைய மார்க்கம் எமக்கு சிறு பிராயத்திலிருந்து எதனை வலியுறுத்தி வந்ததோ அந்த மார்க்கத்தை விட்டும் விலகக்கூடிய நிலைமை இன்று உருவாகி இருக்கிறது. அதற்கான சதிகள் இன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று இஸ்லாமியர்கள், இன்று ஆண்கள் பெண்களையாக இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் எம்முடைய இஸ்லாமிய அடிப்படையில் வாழக்கூடிய கட்டத்திலே ஒரு தாய் தகப்பனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த பிள்ளைகள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த மார்க்கத்திலே இருக்கக்கூடிய மத போதர்களுக்கு, அந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிள்ளைகள் கட்டுப்படக்கூடியவர்களாகத்தான் ஆரம்ப காலம் தொடக்கம் இருந்து வந்திருக்கிறார்கள். இதனை சீர்குலைப்பதற்காக வேண்டி மேற்கத்தியவாதிகள், யூதர்கள் செய்த திட்டம், அந்த சதி வலைக்குள்ளால் இன்று எமது சமூகம் இன்று சிக்குண்டவர்களாக இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, வரலாறுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்று ஆய்வு செய்யக்கூடிய காலம். இன்று ஆய்வுகளை நாம் செய்து பார்த்தோம் சொன்னால் சுமார் 80 அல்லது 100 வருடங்களுக்கு முன்னதாக ஐரோப்பாவிலே ஒரு மாநாடு நடக்கிறது. இஸ்லாமியர்களுடைய கோட்பாடுகளை எவ்வாறு அழித்து ஒழிப்பது, இஸ்லாமியர்களை இஸ்லாத்தை விட்டும் எவ்வாறு நாம் அவர்களை விலகச் செய்வது, அவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த தன்மைகளை எப்படி நீக்குவது என்பது சம்பந்தமாக பல நாட்களாக அந்த மாநாடுகள் நடந்து கொண்டிருந்தது. வரலாற்றிலே இந்த மாநாட்டை எழுதியிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அதிலே பல தீர்மானங்களை எடுக்கிறார்கள். பல தீர்மானங்கள் இருக்கிறார்கள். அந்த தீர்மானங்களில் உள்ளவைகள் தான் இஸ்லாமியர்களுக்கு கருத்து சுதந்திரம் என்ற ஒன்றை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஆடை சுதந்திரம் என்ற ஒன்றை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு எல்லா விடயங்களிலும் இது சுதந்திரம், இது சுதந்திரம் என்ற ஒன்றை அவர்களுக்கு காட்டி அவர்கள் அவர்களுடைய மதம் சொல்லக்கூடியது, அவர்களுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய விடயங்களில் அவர்கள் அறுத்து காணக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் அவர்கள் தாய் தகப்பனுக்கும் கட்டுப்பட மாட்டார்கள், கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்களுக்கும் கட்டுப்பட மாட்டார்கள், அவர்களுடைய மத போதர்களுக்கும் அவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள் என்ற ஒன்றை முன்வைக்கிறார்கள். அடுத்த ஒரு பிரதான ஒரு விடயத்தை முன்வைக்கிறார்கள். இஸ்லாமியர்களை நாம் அவர்களுடைய இஸ்லாத்திலே அவர்களை பொருளாதார ரீதியாக, மார்க்க ரீதியாக, அவர்களை சமூக ரீதியாக அவர்களை நாம் வீழ்த்துவதாக இருந்தால் அவர்களிடம் பிரதானமான ஒன்றை உள்நுழைவிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வகுத்தார்கள். அந்த திட்டம் தான், அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இஸ்லாமியர்களிடம் மதுவை கொண்டு சேர்க்க வேண்டும், போதையை கொண்டு சேர்க்க வேண்டும், இஸ்லாமியர்கள் இந்த மதுவுக்கு அடிமையாக வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வகுக்கிறார்கள். எந்த அளவு அவர்கள் திட்டம் வகுக்கிறார்கள் என்று சொன்னால் அதனை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் போட்ட திட்டங்களை எழுதியிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களை, பெரியார்களே, ஒரு மதுவுடைய ஒரு கிளாஸ், ஒரு மதுவுடைய ஒரு கிளாஸ் பானம் இது பெரும் ஆயுதங்களை விட அந்த மார்க்கத்தில் யுத்தம் செய்யக்கூடியது என்பார்கள் இருக்கிறார்கள். பெரும் பெரும் பீராங்கிகள், பெரும் பெரும் ஆயுதங்களினால் ஒரு மார்க்கத்தை, ஒரு மதத்தை வீழ்த்துவதற்காக வேண்டி
போராடுவதை விட, அவர்களோடு யுத்தம் செய்வதை விட, ஒரு மது கிளாஸ் இந்த போதை வஸ்துக்கள் மூலமாக அந்த மார்க்கத்தோடு அந்த சமூகத்தோடு போராடலாம். இது அந்த போராட்டங்களை விட இலகுவானது என்பதாக அந்த கிதாபுகளிலே அவர்களுடைய நோக்கங்களை விவரித்திருக்கிறார்கள். அது இன்று அவர்கள் 100 வருடங்களுக்கு முன்னால் போட்ட திட்டம் இன்று எம்முடைய சமூகத்திலே அதனை அவர்கள் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்று சமூகம் அதற்கு ஆளாகி இருக்கிறது. எம்முடைய நாடாக இருக்கலாம், எம்முடைய சமூகமாக இருக்கலாம், இதற்கு ஆளாகி இருக்கிறது. அவர்கள் போட்ட அந்த திட்டத்திலே அவர்கள் வெற்றி கண்டவர்களாக இருக்கிறார்கள். இதனால்தான் அவர்கள் எந்த திட்டத்தை வகுத்தார்களோ அந்த திட்டத்தினை அவர்களுடைய நாடுகளிலே எவ்வாறு வைத்திருக்கிறார்கள் சொன்னால், போதைகளை யார் விற்கிறார்களோ, இப்படியான போதைகளை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களை பிடிபடக்கூடிய சமயத்திலே அவர்களுக்கான மரண தண்டனையை அவர்களுடைய நாடுகளிலே விதிக்கிறார்கள். ஆனால் எம்முடைய இஸ்லாமிய நாடுகளிலே இவ்வாறான சட்டங்கள் போடப்பட்டு எப்பயாவது ஒரு நாள் அங்கே தூக்கில் இடப்படுகிறது அல்லது கொல்லப்படுகிறது சொன்னால் இன்று சித்தரித்து இன்று காட்டப்படுகிறது. ஆனால் ஐரோப்பாவிலே பல நாடுகளிலே இன்று சட்டம் அமுலாக்கப்பட்டு எத்தனையோ நபர்களை தூக்கிலிட்ட வரலாறுகளை இன்று நாம் கண்ணூடாக கண்ணும் இருக்கிறோம். வரலாற்று ரீதியாக இன்று எழுதப்பட்டு இருக்கிறது. போதை வஸ்துகளை பாவிக்கக்கூடியவர்களாக இருப்பார் என்று சொன்னால், போதைகளை விற்கக்கூடியவராக இருப்பார் என்று சொன்னால், இதனை பரிமாறக்கூடியவராக இருப்பார் என்று சொன்னால், அவர் பிடிபடக்கூடிய சமயத்திலே அவருக்கான மரண தண்டனை அது விதிக்கப்படக்கூடியதாக அவர்களுடைய நாடுகளை அவர்கள் பாதுகாக்கிறார்கள். ஆனால் ஏனைய நாடுகளை சீரழிப்பதற்காக வேண்டி இந்த போதை வஸ்துக்களை இன்று பரவலாக்கி விட்டார்கள். அதிலே ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள், அதிலே மார்க்க விழுமியங்களினால் அதை இழக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தால், அன்பான சகோதரர்களே, எம்முடைய இஸ்லாமியர்களாகத்தான் அதிகம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல வருடங்களாக இஸ்லாம் இஸ்லாம் முஸ்லீம் என்று சொல்லி இது தனித்துவமான நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் என்று பெயர் சொல்லப்பட்ட நாடுகள் எல்லாம் இன்று அந்த நாடுகளிலே சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. இன்று கிளப்புகளும், இன்று விபச்சார விடுதிகளும், இன்று பார்களும் என்று அந்த முஸ்லிம் நாடுகளிலே இன்று அது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. எந்த பூமி நபி அவர்கள் பிறந்தார்களோ, எந்த பூமி நபி அவர்கள் மரணித்தார்களோ, எந்த பூமியிலே நபியுடைய பாதங்கள் பட்டதோ, எந்த பூமியிலே அந்த நபியுடைய தோழர்களுடைய பாதங்கள் பட்டதோ, அந்த பூமிகளிலே இந்த அனாச்சாரங்களை எல்லாம் இன்று சர்வசாதாரணமாக்கி விட்டார்கள். இன்று படம் நடிக்கக்கூடிய நடிகைகளை கொண்டு சேர்த்து அங்கே நாடகங்களும், அங்கே கவர்ச்சிகரமான ஆடல்களும் பாடல்களுமாக, இன்று சினிமா தியேட்டர்களுமாக, இன்று விபச்சார பிடிகளுமாக, இன்று மதுபானங்களை அருந்தக்கூடிய இடங்களையும் இன்று அவர்களுடைய திட்டத்திலே அவர்கள் அங்கே உருவாக்கி விட்டார்கள். இன்று நாம் அதனை கைசெல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கள் ஈமானில் குறைந்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எல்லா நாடுகளிலும் இருக்கிறது, அதனால் அந்த நாடுகளிலும் இருந்து கொண்டிருக்கிறது, இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதாக ஈமானில் மிகவும் குறைந்தவர்கள், ஈமான் அற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக அதனை நியாயப்படுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார். அன்பான சகோதர பெரியார்களே, ஏதோ அவர்களுடைய திட்டம் இன்று அதை மேலோங்கிக் கொண்டிருக்கிறது. எம்முடைய இஸ்லாமிய வாலிபர்கள், எம்முடைய பிள்ளைகள் இதற்கு இன்று ஆளாகிக் கொண்டிருக்கிறார்கள். எம்முடைய பிரதேசங்கள், எம்முடைய அண்டை பிரதேசங்கள், எம்முடைய நாட்டிலே வாழக்கூடிய எம்முடைய நாட்டினுடைய எந்த மதத்தவர்களாக இருக்கலாம், அன்பான சகோதரர்களே, அவர்களும் எம்முடைய சகோதரர்கள் இன்று இதற்கு ஆளாகிக் கொண்டிருக்கிறார். இன்று நாட்டினுடைய தரவுகள், இன்று மேல் மாகாணத்திலே பாடசாலை மாணவர்கள் இன்று 2 லட்சத்தை தாண்டி
இன்று இந்த மதுவுக்கும் இந்த போதைக்கும் அடிமையானவர்களாக இன்று கணக்கெடுக்கப்படுகிறார்கள். இன்று எம்முடைய பிரதேசங்கள் இன்னும் கணக்கெடுக்கப்படவில்லை. இன்னும் அந்த விகிதாசாரம் இன்று சொல்லப்படவில்லை. ஆனால் இவ்வாறு இன்று அதிகமான பிள்ளைகள் இன்று பாதிக்கப்படுகிறார்கள். சில பெற்றோர்கள் இன்று வீட்டுக்கு வருவதே கிடையாது. சில பெற்றோர்கள் வீட்டுக்கு வருவதென்றாலே பயமாக இருக்கிறது. இன்று எத்தனையோ தாயின் தகப்பனும் இன்று காதுகளால் சொன்ன விடயங்கள் எங்களுடைய வீடுகளுக்கு செல்வதாக இருந்தாலே பயமாக இருக்கிறது. ஏன் மகன் ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருப்பான், என்னுடைய பிள்ளை நான் வீட்டுக்கு சென்றால் என்னிடம் பணம் கேட்பான், நான் கொடுக்கவில்லை என்று சொன்னால் தகாத வார்த்தைகளால் ஏசுவான், அல்லது என்னுடைய பிள்ளை என்னை அவன் தண்டிக்கிறான், எனக்கு வேதனை செய்கிறான், எனக்கு கொடுமை செய்கிறான், இதனால் வீடுகளுக்கு செல்ல முடியாத நிலைமை இருக்கின்றாக எத்தனையோ பெற்றோர்கள். இன்று எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை வீட்டிலே அடைத்தவர்களாக, அந்த பிள்ளைகளை அந்த ரூமிலே பூட்டியவர்களாக, சமூகத்திலே உலாவித்திருந்த பிள்ளை பல நாட்களாக அந்த பிள்ளையை காணவில்லை, பல மாதங்களாக அந்த பிள்ளை வெளியே வருவது கிடையாது. அந்த பிள்ளை இன்று வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளைக்கு அந்த தாயின் தகப்பனும் அந்த பிள்ளைக்கு கதவை பூட்டிவிட்டு அந்த பிள்ளை மூலமாக எனக்கு மானம் போய்விடக் கூடாது, என்னுடைய கௌரவம் குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த பிள்ளைக்கு கதவுக்கு கீழாலே ஒரு வாயலை வைத்து அதிலே உணவுகளையும் அந்த பிள்ளைக்கு தேவையான போதைகளையும் வாங்கி அனுப்பி கொண்டிருக்கிறார். உனக்கு தேவையான நான் உங்களுக்கு தருகிறோம், வீட்டை விட்டு வெளியே வந்து ஏன் மானம் போய்விடும், கௌரவம் குறைந்துவிடும் என்பதற்காகவே. அன்பான சகோதர பெரியார்களே, இதற்கான அடிப்படை எங்க? இது பாடசாலை நடக்கிறதா அல்லது மதரசாக்களில் தான் என்னை போதிக்கிறார்களா? இன்று அதிக மாணவர்கள் சொல்கிறார்கள், இன்று பாடசாலையில் பிள்ளைகள் கற்றுப் போகிறார்கள் அல்லது மதரசாக்களில் தான் இந்த பிள்ளைகள் பழகிறார்கள் என்பார் சொல்லுகிறார்கள். அன்பான சகோதரரை பெரியார்களே, ஒரே ஒரு விடயம், இதை எம்மால் சகிக்க முடியாதுதான். ஆனால் இதனை யதார்த்தத்தை நாம் விளங்கிக் கொண்டேதான் ஆக வேண்டும். அவர்களுடைய முதலாவது பாடசாலை, அவர்களுடைய முதலாவது மதரசா எதென்று கேட்டால் அவர்களுடைய வீடுகள் தான். அந்த பிள்ளைகளுடைய வீடுகள் தான் முதலாவது பாடசாலை, முதலாவது மதரசா. அந்த பாடசாலையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், மதரசாவிலே கற்றுக் கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், ஆரம்பமானவர்கள் அந்த தாயும் தகப்பனும் தான் பார்த்து சொல்வார்கள். இன்று அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்காததன் காரணமாக அந்த பிள்ளைகள் இன்று இவைகளுக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பாரதூரம் விளங்காதவர்களாக இன்று இந்த சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இந்த போதை வஸ்துகளுடைய விபரீதம் எந்த அளவு பாரதூரமானது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இஸ்தனிபுல் ஹம்ர ஃபைன்னஹா மிஃப்தாஹு குல்லி ஷர்ரின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, நீங்கள் போதை வஸ்துக்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்? இதுதான் அனைத்து கெடுதிகளுடைய, அனைத்து பாவத்துடைய சாவி திறவுகோல் இதுதான் என்பார் சொல்லி காட்டினார்கள். ஒரு பிள்ளை இன்று ஒரு பாவத்தை செய்கிறான் என்று சொன்னால் அந்த பாவத்துடைய அடிப்படை இந்த போதையாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு இந்த போதையை எச்சரித்தார்கள். ஒரு மனிதன் போதையை அருந்தக்கூடிய சமயத்திலே, மதுவை அருந்தக்கூடிய சமயத்திலே அந்த மனிதனுக்கு சொந்த தாய் விளங்காது, சகோதரி விளங்காது. அந்த மனிதன் அந்த சொந்த தாயோடு கூட அவன் விபச்சாரத்திலே ஈடுபடுவதற்கு கூட அவன் தயங்க மாட்டான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கிலாபத்துடைய காலம் ஆட்சி செய்யக்கூடிய கட்டத்திலே ஒரு குத்பா பிரன்யாசம் ஒன்று செய்தார்கள். அந்த குத்பாவிலே, அந்த மிம்பரிலே வைத்து ஒரு வரலாறை சொல்லி காட்டினார்கள்.
முன்னால் வாழ்ந்த ஒரு சமூகத்திலே ஒரு மனிதர் இருந்தால், அந்த மனிதர் பள்ளியோடு தொடர்புடைய ஒரு மனிதராக இருந்தால், எந்த நாளும் எந்த நேரமும் இறையச்சத்தோடு தொடர்புள்ள ஒரு மனிதர், அந்த மனிதர் பள்ளியை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு தகாத பெண், ஒரு விபச்சாரியான ஒரு பெண் அந்த வாலிபரை வலுக்கட்டாயமாக அவள் அழைக்கிறாள், திட்டமிட்டு அழைக்கிறாள். அந்த வாலிபன் அவளுடைய வீட்டுக்குள் நுழைந்து விடுகிறான். இப்போது அந்த பெண் சொல்லுகிறாள், கதவை மூடிவிட்டு அந்த பெண் சொன்ன வார்த்தையை ஹதீஸ்களிலே இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய நசாயி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நீ இந்த கதவை தாண்டுவதாக இருந்தால் என்னை நீ விபச்சாரம் செய்ய வேண்டும் என்பதாக அந்த பெண்மணி சொல்லுகிறாள். இந்த இறையச்சம் உள்ள இந்த வாலிபன் அவன் சொல்லுகிறான், ஒரு காலமும் நான் செய்ய மாட்டேன் சொல்லுகிறான். இப்போது அந்த கதவை அவன் திறக்கக்கூடிய சமயத்திலே அந்த பெண் சொல்லுகிறாள், நீ கதவை திறந்து கொண்டு வெளியிலே சென்றாய் என்று சொன்னால் நான் எல்லோருக்கும் சத்தமிட்டு சொல்லுவேன், இவர் என்னோட தகாத செயலிலே இவர் ஈடுபட்டு விட்டார் என்பதாக நான் சத்தமிடுவேன் என்பதாக சொல்லக்கூடிய சமயத்திலே அந்த வாலிபன் எண்ணுகிறான், என்னுடைய மானம் போய்விடும், என்னுடைய மரியாதைகள் இல்லாமல் போய்விடும் என்பதாக அந்த வாலிபன் கருதக்கூடிய கட்டத்திலே அந்த பெண்மணி அந்த வாலிபனுக்கு சாய்ஸ் கொடுக்கிறாள். எப்படியான சாய்ஸ் என்று சொன்னால் சொல்லுகிறாள், இதோ ஒரு மது கிளாஸ் இருக்கிறது, இந்த மது கிளாஸை நீ அறிந்து விட்டால் உன்னை நான் வெளியிலே சொல்ல அனுமதிப்பேன். அப்படி இல்லை என்று சொன்னால் என்னுடன் நீ விபச்சாரம் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இதோ என்னுடைய பச்சிலம் பால குழந்தை இருக்கிறது, இந்த குழந்தையை நீ கொன்று விட்டு நீ வெளியிலே செல்லலாம் என்பதாக இந்த 3 விடயங்களை அந்த பெண்மணி அந்த வாலிபனுக்கு சாய்ஸாக கொடுக்கிறாள். இப்போதும் அந்த வாலிபன் நினைக்கிறான், இதிலே ஆக சிறிய பாவம் உண்டா, என்ன பாவம் என்பதை அந்த வாலிபன் அவன் யோசிக்கிறான், சிந்தனை செய்கிறான். அன்பான சகோதர பெரியார்களே, நாம் ஒவ்வொரு பெற்றோர்களும் இதை நாம் கருத வேண்டும், பெற்றோர்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அந்த வாலிபன் நினைக்கிறான், இதில் விபச்சாரம், இது பெரிய ஒரு பாவம், இது குழந்தையை கொள்வது, இது ஆக பெரிய ஒரு பாவம். ஆனால் இந்த பாவங்களில் தௌபா செய்ய கூடிய ஒரு பாவம், இது மது அருந்தலாம், இதுக்கு கசேரி அடிக்கலாம் என்று சொல்லி அந்த பாவங்களில் அற்பமான ஒரு பாவமாக அந்த மதுவை அவன் கருதுகிறான். இப்போது இந்த பெண்ணுடன் தகாத செயலை ஈடுபடுவதை விட, இந்த குழந்தையை கொள்வதை விட, இந்த மதுவை அருந்துவிட்டு நாம் வீட்டை விட்டு வெளியே வருவோம் என்பதாக நினைத்து அந்த மதுவை அந்த வாலிபன் அருந்துகிறான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த மதுவின் மூலமாக அந்த பெண்ணோடும் அவன் விபச்சாரம் செய்தான். அந்த குழந்தையும் கொன்று விட்டுதான் அந்த வாலிபன் வீட்டை விட்டு வெளியேறினான். 3 பாவத்தையும் ஒரே அடியாக அந்த வாலிபன் செய்துவிட்டு தான் வந்தான் என்பதை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிம்பரில் வைத்து சஹாபாக்களை பார்த்து, தாபிஈன்களை பார்த்து, இந்த மது என்பது, இந்த போதை வஸ்து என்பது இது எவ்வளவு பெரிய பாவம், இது எத்தனை பாவத்துக்கு வழியை வகுக்கும் என்பதை தெளிவாக சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதுவை பற்றி சொல்லக்கூடிய சமயத்தில் சொன்னார்கள், அல் ஹம்ரு ஜும்ஆஉல் இஸ்ம், இந்த மது என்பது பாவத்தை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடியது. அல் ஹம்ரு உம்முல் ஹபாயிஸ், நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த மது என்பது எல்லா பாவங்களுக்கும் தலையானது என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார். எந்த அளவு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லு முஸ்கிரின் ஹராம், ஒவ்வொரு போதை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றுமே ஹராம். அதில் குறைவாக இருக்கலாம், கூடுதலாக இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொல்லி காட்டினார்கள், வமா அஸ்கர அல் கலீலுஹு வ கஸீருஹு ஹராமுன், அந்த போதை ஏற்படுத்தக்கூடியது குறைவாக இருக்கலாம், கூடுதலாக இருக்கலாம். அதனால எனக்கு போதை வராது, இதனை ஒரு போத்தல் அடித்தால் தான் எனக்கு போதை ஏறும். அதே சமயத்திலே நான் ஒரு கிளாஸ் அடித்தால்
எனக்கு போதை ஏறாதென்று சொல்லி கூட ஒரு மனிதன் அருந்தக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமா அஸ்கர கலீலுஹு வ கஸீருஹு ஹராம். அது குறைவாக இருந்தாலும் சரி, கூடுதலாக இருந்தாலும் சரி, அது ஹராம் தான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். இன்று நான் பாவிக்கக்கூடியது அல்ல எந்த பிள்ளை பாவிக்கக்கூடியது, அது சிகரெட்டை தான் பாவிக்கிறான், அல்லது இன்றைக்கு வாலிபர்கள் இன்றைக்கு பீடி அடிக்கிறார்கள், அல்லது இன்றைக்கு வேலைகளை செய்யக்கூடியவர்கள் பீடி அடிக்கிறார்கள், அல்லது இன்று குறைவாகத்தான் இன்று ஒரு சொட்டு தான் இன்று அடிக்கிறார்கள். இது அல்ல அன்பான சகோதரர்களே, ஷரியத் எங்களுக்கு ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லாமே ஹராம், இது ஒரு பெரிய ஒரு பாவத்துக்கு இது காரணம் என்பதை சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த வாலிபர்கள் இந்த பிள்ளைகள் கெட்டு போவதற்கான அவர்களுடைய இந்த சீரமைப்பு குலைந்ததற்கான காரணத்தில் அடிப்படை ஒவ்வொருத்தருடைய வீடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தாய் தகப்பனுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் ரஇயத்திஹி. ஒவ்வொருத்தரும் நீங்க பொறுப்புதார்கள், உங்கள் பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் கியாமத்தின் நாளையில கேட்பான் என்று சொன்னார்கள். கணவன் மனைவி தன்னுடைய பிள்ளை மீது பொறுப்புதார்கள். ஆனால் இந்த பொறுப்பை வீட்டிலே நாம் சரியாக செய்தோமா இல்லையா? இன்று எத்தனையோ கணவன்மார்கள் வீட்டிலே நேரம் கொடுப்பதே கிடையாது, பிள்ளைகளை பற்றி சிந்திப்பதே கிடையாது. பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்புகிறார்கள், இன்று பிள்ளையை படிப்பிக்கிறார்கள், அவர்களுக்கு ஆடை வாங்கி கொடுக்கப்படுகிறது, உணவு கொடுக்கப்படுகிறது, இன்று அவர்களுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுக்கிறார்கள். தகப்பன் நினைக்கிறார், அந்த தாய் நினைக்கிறாள், இப்போது என்னுடைய பிள்ளையுடைய கடமையை நான் நிறைவேற்றி விட்டேன். இல்லை அன்பான சகோதரர்களே, இன்னும் பிள்ளையுடைய கடமையை நீங்க நிறைவேற்றவில்லை. நாம் நினைக்கிறோம் பிள்ளை படிக்கிறது, பட்டம் பெறுகிறது, அல்லது பதக்கங்கள் வாங்குகிறது. இன்று போட்டிகள் நடத்தப்பட்டு அந்த போட்டியினூடாக தங்க பதக்கங்கள் எல்லாம் இன்று பிள்ளை வாங்குவது நாட்டுக்கு பெருமை, இன்று ஊருக்கு பெருமை, இன்று குடும்பத்திலே இந்த பிள்ளைக்கு பெருமை என்பதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் உண்மையான சந்தோஷம் அது ஆகிரத்திலே எனக்கு கிடைக்க வேண்டும். உலகத்திலே நாம் மௌத்துக்கு முன்னால் நான் உலகத்திலே வாழக்கூடிய கட்டத்திலே இதே சந்தோஷத்தோடு நாம் மரணிக்கிறதுதான் எனக்கு ஆகப்பெரிய சந்தோஷம். நாடு பெருமைப்படலாம், ஊர் பெருமைப்படலாம், ஆனால் இங்கே பெற்றோர் இன்று கவலையிலே இருக்கிறார். பெற்றோர்கள் கவலையில் இருக்கிறார்கள். நாம் நினைக்கிறோம் என்னுடைய பிள்ளைக்கு இத்தனை டிகிரி வாங்கி கொடுத்தால் என்னுடைய கடமை முடிந்து விட்டு என்பா நினைக்கிறோம். என்னுடைய பிள்ளையை நாம் படிக்க வைத்து விட்டால் என்னுடைய பிள்ளையுடைய கடமை முடிந்து விட்டு என்பா நினைக்கிறோம். அன்பான சகோதர பெரியார்களே, இவ்வாறு ஒவ்வொரு பெற்றோர்கள் நினைத்ததுதான் இன்று பிள்ளைகள் இன்று இந்த பிள்ளைகளிலே மாற்றம் ஏற்பட்டதற்கான அடிப்படையாக இருக்கிறது. இன்று பாடசாலைக்கு பிள்ளை அனுப்புகிறோம். அந்த பாடசாலையிலே பிள்ளை எதனை படித்தது, எது சொல்லிக் கொடுக்கப்பட்டது, அந்த பிள்ளை வீட்டிலே வருகிறது. வீட்டிலே வரக்கூடிய சமயத்திலே அந்த பிள்ளையுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது, எத்தனை மணிக்கு தூங்குகிறது, எத்தனை மணிக்கு எழும்புகிறது, அந்த பிள்ளை தொழுகிறதா, குர்ஆன் ஓதுகிறதா என்பதை யாரும் பார்ப்பது கிடையாது, யாரும் கவனிப்பது கிடையாது. அன்பான சகோதரரை பெரியார்களே, இங்கு இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு பாப்பா உம்மாவுக்கு பிறந்தவர்கள் தான். எம்முடைய தாய் தகப்பன் அவர்கள் எங்களை போன்று படித்தவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள். எங்களை போன்று எம்முடைய தாய் தகப்பன் டிகிரிகளை வாங்கியவர்கள் மிக குறைவு. அவர்கள் 5வது வகுப்பிலே அல்லது 4வது வகுப்பை அவர்கள் படித்து முடித்துவிட்டு அவர்கள் இருந்தவர்கள் தான் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எம்மை சீரானவர்களாக வளர்த்தார்கள். இன்று நாமும் இந்த மிம்பர்ல இருக்கிறோம் என்று சொன்னால் எம்முடைய தாய் தகப்பன் அதற்கு பின்னணியாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் படித்தவர்கள் கிடையாது, ஆனால் எம்மை சீரானவர்களாக வளர்த்தார்கள். அவர்கள் மகரிபுடைய நேரம் ஆகிவிட்டதா, பிள்ளை குர்ஆனை ஓத வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை போட்டிருந்தார்கள். அந்த பிள்ளை மகரிபுடைய நேரம் வீட்டிலே இருக்க வேண்டும், நேர காலத்தோடு அந்த பிள்ளை தூங்க வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்தார்கள்.
ஆனால் இன்று எம்முடைய பிள்ளைகளை நாம் சிந்திக்கிறோமா அன்பான சகோதரர்களே? எம்முடைய பிள்ளைகளை இந்த அளவுக்கு நாம் சிந்திக்கிறோமா? என்று நான் தான் நீங்களும் தான் ஒவ்வொருத்தரும் நாம் இதனை மனதில் வைக்க வேண்டும். எம்முடைய பிள்ளைகளை விடயத்திலே நாம் இதனை சிந்திக்கிறோமா? இன்று எத்தனை வீடுகளிலே குர்ஆன் ஓதப்படுகிறது? இன்று எத்தனை வீடுகளிலே இன்று குர்ஆனுடைய சத்தம் கேட்கிறது? அன்பான சகோதரர்களே, எம்முடைய இந்த பருவத்திலே கூட நாம் அறிந்த விடயம்தான், வீதிகளிலே போகக்கூடிய கட்டத்திலே குர்ஆனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறோம். மகரிபுடைய நேரம் குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகளை நாம் இனம் கண்டிருக்கிறோம். ஆனால் இப்போது எந்த வீட்டிலே குர்ஆனுடைய சத்தம் இருக்கிறது? குர்ஆனை ஓதுவதற்கு கூட பிள்ளைகளுக்கு நேரம் கிடையாது, தொழுவதற்கு கூட பிள்ளைகளுக்கு நேரம் கிடையாது. இன்று எம்முடைய ஆண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை நாம் பஸ்ஸுகளை ஏற்றுகிறோம். இன்று வெளி ஊர்களில் அந்த பிள்ளைகள் படிக்கிறது. நாம் நினைக்கிறோம், என் பிள்ளைக்கு நான் கடமையை சரியாக நிறைவேற்றுகிறேன், அந்த பிள்ளைக்கு லேப்டாப் வேணுமா, போன் வேணுமா, என்ன வசதி வேணுமோ அதனை ஏற்படுத்தி கொடுக்கிறேன், என்னுடைய கடமையை சரியாக செய்கிறேன் நினைக்கிறோம். ஆனா அந்த பிள்ளையுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? ஆராய்ந்து பார்த்தோம் அன்பான சகோதரர்களே? அந்த பிள்ளையை பற்றி நாம் சிந்தித்து பார்த்தோமா? அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். எம்முடைய பிள்ளைகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? அந்த பிள்ளை வெளியூருக்கு செல்கிறது, யாரோடு பழகிறது, யாரோடு சகவாசம் வைக்கிறது, என்ன பழக்கத்துக்கு உள்ளாகிறது? எத்தனை பேர் இதெல்லாம் ஆராய்வு செய்து, எத்தனை பேர் பின்னால் சென்று பார்த்தோம் அன்பான சகோதரர்களே? இன்று எத்தனை பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே அந்த பிள்ளை நல்ல பிள்ளையை போன்று இருக்கிறது, தாய் தகப்பனுக்கு முன்னால் நல்ல பிள்ளையை போன்று இருக்கிறது. ஆனால் தனிமையிலே அந்த பிள்ளை ஆகிவிட்டதா? பாவத்தோடு அந்த பிள்ளை இருக்கிறது. தாய் தகப்பனுக்கு முன்னால் சிறந்த பிள்ளையை போன்று இருக்கிறது, வெளி உலகத்துக்கு அந்த பிள்ளை ஆகிவிட்டது சொன்னால் இன்று அந்த பிள்ளை அது வேறொரு ரூபத்தில் அந்த பிள்ளை காட்சி அளிக்கிறது. இதனை நாம் எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம் அன்பான சகோதரர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை வேலை பழுக்கள் இருந்தாலும், சமூகத்துடைய வேலை, அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே எவ்வாறு இருந்தார்கள்? ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வருவார்கள், வீட்டினுடைய வேலைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். அவர்களுடைய துணிமணிகளில் ஏதாவது ஓட்டையிடப்பட்டிருக்கிறதா, பீந்து காணப்பட்டதா, அந்த ஆடையை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால் தைப்பார்கள். தன்னுடைய செருப்பு பீந்து விட்டதா, அன்பான சகோதரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால் தைப்பார்கள். வீட்டினுடைய வேலைகள் இருக்கிறதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பார்கள். மாவு அரைக்க வேண்டுமா, ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையால மாவு அரைச்சு தருவாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எங்க வீடுகளில் நிலப்பாடு எவ்வாறு இருக்கிறான்னு சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க போகக்கூடிய நேரம் லேட்டாகி போகிறோம். இன்னைக்கு போகக்கூடிய நேரத்திலே இன்னைக்கு வெளியிலையும் இன்னைக்கு போனோடு போகிறோம். இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து விட்டாலும் அதே போனோடு தான் இருந்து கொண்டிருக்கிறோம். சாப்பிடக்கூடிய நேரம் அந்த போனை பார்த்து கொண்டு சாப்பிடுகிறோம். தூங்கக்கூடிய நேரம் அந்த போனோடு தான் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை நாம் பார்ப்பது கிடையாது. பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுப்பது எப்படி என்பதாக நாம் சொல்லிக் கொடுப்பதும் கிடையாது. ஆனா என்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டினார்கள் தெரியுமா? தந்த பிள்ளை அல்ல, இன்னொருவருடைய பிள்ளை. ஹதரத் அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா பிள்ளை. அபூ சலமா வஃபாத்தானதுக்கு பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் உம்மு சலமா திருமணம் முடித்தார்கள். அதன் ஊடாக தன்னுடைய அந்த ரபீபான அந்த பிள்ளை இன்னொருத்தருடைய பிள்ளைதான். ஆனா தன்னோடு தான் உட்கார வைத்து நபி அவர்கள் சாப்பிடுவார்கள். சாப்பிடக்கூடிய சமயத்திலே அம்ர் இப்னு சலமா அவர் அங்கும் இங்குமாக அவருடைய கை உலாவிக் கொண்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பிள்ளையை பார்த்து சொன்னார்கள், மகனை இப்படி சாப்பிடுவது கிடையாது, பிஸ்மி சொல்லி சாப்பிட வேண்டும், வலது கையால் சாப்பிட வேண்டும், தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய பகுதியிலே மகனே நீ சாப்பிடு என்பா சொல்லிக் கொடுத்தாங்க. இன்றைக்கு எந்த தகப்பன் நாம் சொல்லிக் கொடுக்கிறான் பார்த்து சொல்லுங்க. எம்முடைய வீட்டுக்கு நாம் எந்த நேரம் கொடுக்கிறோம்? பிள்ளையோடு உட்கார்ந்து சாப்பிட்டு எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள், இன்னும் சில பெற்றோர் எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. பிள்ளைகள், மனைவி, மக்கள் என்று சொல்லி ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டது எத்தனை நாட்களாக இருக்கிறது? எத்தனை நாட்கள் அன்பான சகோதரர்? இவ்வாறு வீட்டுடைய சூழலிலே
அந்த பிள்ளையை பராமரிக்காத காரணம்தான் அந்த பிள்ளை வீட்டை விட்டு வெளியிலே அது இன்னொரு சூழலுக்கு பழகுகிறது. இன்னும் ஒன்று, நாம் வீட்டுக்கு நேரம் கொடுப்பதே குறைவு. ஆனாலும் அந்த பிள்ளைகளை ஏதாவது தவறுகள் நடந்து விட்டது சொன்னால் அந்த பிள்ளைகளை நாம் கடினமான முறையிலே கண்டிப்பது, அந்த பிள்ளைகளை கடினமான முறையிலே நாம் தண்டிக்கிறோம், அந்த பிள்ளைகளுக்கு தகாத வார்த்தைகளை ஏசுகிறோம், திட்டுகிறோம். அன்பான சகோதரர்களை, தாயின் தகப்பன் சபிக்கிறோம் அந்த பிள்ளைகளை. அந்த பிள்ளை மன உளைச்சலுக்கு ஆளாகிறது. இந்த ஒரு பிள்ளை சர்வசாதாரண பாவத்துக்கு அடிமையாகுவது கிடையாது. அன்பான சகோதரர், பாவத்துக்கு சர்வசாதாரணமாக ஆளாகுவது கிடையாது. அந்த பிள்ளை ஒன்று பெருவேறுகள் குறைய எடுத்து விட்டது, அல்லது அந்த பிள்ளை மூலமாக ஏதாவது தவறுகள் நடந்து விட்டது என்று சொன்னால் அந்த பிள்ளையை கடினமாக நாம் தண்டிக்கிறோம், கடினமாக ஏசுகிறோம். அந்த பிள்ளையை இன்னும் ஒரு பிள்ளையோடு பேய்த்து நாம் கம்பேர் பண்ணுகிறோம். அன்பான சகோதரர், அந்த பிள்ளையை பார், அந்த பிள்ளை எவ்வாறு இருக்கிறது, நீ இவ்வாறு இருக்கிறாய் என்பதாக அந்த பிள்ளையை திட்டுகிறோம், சபிக்கிறோம். அந்த பிள்ளை மன உளைச்சலுக்கு ஆளாகிறது. வெளியிலே செல்லக்கூடிய சமயத்திலே அந்த பிள்ளை இந்த மன உளைச்சலிலிருந்து எப்படி வெளியே வருகிறது என்று யோசிக்கிறது. அதனால் இன்னும் ஒரு பாவத்துக்கு ஆளாகிறது. இது சில சமயத்தில் பாடசாலையில் கூட நடக்கலாம், மதரசாக்களில் கூட சில உஸ்தாதுமார்கள் மூலமாக நடக்கலாம், பாடசாலைகளில் சில ஆசிரியர் மூலமாக கூட நடக்கலாம். இன்னும் சில பிள்ளைகள் பாடசாலையிலே இதுக்கு பாதிக்கப்படுகிறது, மதரசாவிலும் பாதிக்கப்படுகிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அடிப்படை எங்கே இருக்கிறது? வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில பாடசாலைகளில் சில ஆசிரியர்கள் சில பிள்ளைகளை அவர்கள் தரம் குறைந்தவர்கள், இவர்களுடைய கல்வித்தரம் குறைந்தவர் என்பதாக இனம் சுட்டிக்காட்டி அவர்களை ஒதுக்கி தள்ளக்கூடிய நிலைமைகள் பாடசாலையிலும் இன்னும் சில ஆசிரியர் மூலமாக மதரசாவிலும் இருக்கலாம். ஆனால் அதனுடைய அடிப்படை எங்கே இருக்கிறது? அன்பான சகோதரி, வீடுகளிலும் இங்கே பிரச்சனை, அங்கே வெளியே சென்றாலும் பிரச்சனை எங்கக்கூடிய கட்டத்திலே அந்த வாலிபன் வேறொரு துறையை அவன் தெரிவு செய்கிறான். எனவே அன்பான சகோதரர்களே, இதனை பாதுகாப்பதாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய ஷரியத் எதனை சொல்லுகிறதோ அந்த பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும். என்ன பாதுகாப்பு அன்பான சகோதரர்களே? ஷரியத் சொல்லுகிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள், எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் பாவத்தை விட்டு பாதுகாப்பதாக இருந்தால், ஷைத்தானுடைய தீண்டுகளிலிருந்து பாதுகாப்பதாக இருந்தால் முதலாவது வழி என்ன தெரியுமா? நாமும் சுபகுடைய தொழுகையை தொழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகளின் சுபகுக்கு நாம் அழைத்தோம். யாரும் கோவிக்காதீங்க. எனக்கு எத்தனை பேர் இன்னைக்கு நாங்க சுபகு தொழுகிறோம்? எம்முடைய பள்ளியில ஜும்மாக்கு இவ்வளவு பெரிய கூட்டம், ஆனா சுபகுடைய தொழுகைக்கு எத்தனை சஃப் இருக்கிறது? எத்தனை பேர்கள் வருகிறோம்? இன்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்களே, யார் சுபகுடைய தொழுகையை தொழுது விட்டார்களோ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் ஆகிவிடுகிறார் என்பா சொன்னார்களே. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இதனை நாங்கள் போதிக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இதை நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோமா? எனக்கு என்ன பிள்ளையுடைய மாற்றத்தை நாங்கள் எதிர காண்றது? எனக்கு எதனால் என்னுடைய பிள்ளையை திருத்துறது? என் பிள்ளைக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறது? நாங்க வெளியில பிள்ளை போகக்கூடிய சமயத்துல நான் 24 மணி நேரமும் ஏன பிள்ளை பாதுகாக்க முடியாது. படைத்தரக்கூடிய பாதுகாப்பு அங்க கொடுக்கிறதாக இருந்தா ஏன பிள்ளை சுபகுல தொலை வைத்து என் பிள்ளை பாடசாலைக்கு அனுப்பணும். ஏன பிள்ளை சுபகு தொலை வைத்து என் பிள்ளை டியூட்டருக்கு அனுப்பணும். அது ஆண் பிள்ளையா இருக்கலாம், பெண் பிள்ளையா இருக்கலாம். அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல அந்த பிள்ளை போய்கொண்டு இருக்கும். இப்படியான பாவத்துக்கு அந்த பிள்ளை எட்டாக மாட்டார். அந்த பிள்ளை குர்ஆனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். குர்ஆனை ஓத தெரிந்த பிள்ளைகளாக, குர்ஆனை ஓதக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அன்பான சகோதரி, பாவத்தை விட்டு தடுக்கிறார்கள் அதுதான் வழி. ஏன் குர்ஆன் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில இருக்குமாக இருந்தா அந்த குர்ஆனை ஓதக்கூடிய பிள்ளைகளாக மாறுவாங்கண்டா பாவத்துக்கு அவங்க அடிமையாக மாட்டாங்க. பாவத்தை அவனுடைய சிந்தனை வராது. குர்ஆனை சொல்லுகிறது, وَمَن يَعْشُ عَن ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ. குர்ஆன் சொல்லுகிறது, எப்போது அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் ஒரு மனிதன் அவன் நீங்கக்கூடிய சமயத்திலே ஷைத்தானை நாம் அவர்களுக்கு தோழராக ஆக்கி கொடுப்போம் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே இங்கு தொழுகை கிடையாது, குர்ஆன் கிடையாது. இவ்வாறு இருக்கக்கூடிய கட்டத்திலே பிள்ளைகளை எவ்வாறு திருத்துவது? இன்று போதை வஸ்து
என்று போதை ஒழிப்போம். இது மாநாடு நடத்தி செய்வராதே. போதை ஒழிப்பினுடைய மாநாடு நடத்தி செல்வராதே. போதை ஒழிப்புக்காக வேண்டி நாம் இதனை சத்திய பிரமாணம் செய்து சத்தியமிட்டாலும் இதற்கு செல்வராதே. ஏன் இன்று போதை ஒழிப்பு மாநாட்டிலே யார் கலந்து கொள்வது? அதே போதையை விற்கக்கூடியவர்கள், போதைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள், இந்த போதைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த மாநாட்டிலும் கலந்து கொள்கிறார்கள். சத்திய பிரமாணம் என்று ஊர் ஊராக இன்று வீதிகளிலே இன்று சத்திய பிரமாணம் செய்துவிட்டால் அந்த சத்திய பிரமாணத்துக்கு முதலடியாக முன்னிலை நிற்பது யார்? அன்பான சகோதரர்களே, போதைகளை பாவிக்கக்கூடியவர்களும் போதைகளை விற்கக்கூடியவர்கள். இன்று போதைகளை யாரெல்லாம் விற்கிறார்களோ, யாரெல்லாம் டீலர்களாக இருக்கிறார்களோ, சமூகத்துக்கு முன்னிலையில் நான் நல்லவன் என்பதை காட்டுவதற்காக வேண்டி அந்த சத்திய பிரமாணத்திலே முன்னணியில் நிற்கிறார்கள். இதை வைத்து போதை ஒழிக்க முடியாது. எம்முடைய சமூகத்திலே, எம்முடைய மார்க்கத்திலே இப்படியாக போதை ஒழிக்க முடியாது. எம்முடைய ஷரியத் சொல்லுது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறுவதாக இருந்தால் அந்த மனிதன் அவன் இறை அச்சம் உள்ளவனாக மாற வேண்டும். அவனுக்கு ரப்புடைய தொடர்பு இருக்க வேண்டும். அவனுக்கு குர்ஆனுடைய தொடர்பு இருக்க வேண்டும். இந்த குர்ஆன், இந்த ரப்புடைய தொடர்பு தான் அந்த மனிதனை பாவத்தை விட்டு தடுக்கும். அன்பான சகோதரர்களே, எனவே சமூகத்திலே இந்த பாவம் மலிந்து காணப்படுகிறது. இந்த வாலிபர்கள், எம்முடைய வீட்டிலே எத்தனைய பிள்ளைகள் இன்று நாம் பள்ளிக்கு வந்திருக்கிறோம், ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றதுக்காக வந்திருக்கிறோம். ஆனால் எம்முடைய எத்தனைய பிள்ளைகள் இன்னும் எம்முடைய பள்ளிவாசலுக்கு வரல. எம்முடைய எத்தனைய பிள்ளைகள் இன்று வீட்டிலே அடங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எம்முடைய எத்தனைய வாலிப பிள்ளைகள் இன்று வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கடமை இல்லாததை போல் இருக்கிறார்கள். இதனை நாம் வரும்போதும் நாம் கூட்டிக் கொண்டு சொல்லிக் கொண்டும் வர இல்லை. அப்ப இப்படியாக நிலைமையில எம்முடைய சமூகத்தில் பாவத்தை ஒழிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் பாவத்தை பத்தியும் வந்து கேட்டாங்க. ஆனா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படி திருத்தினாங்க? ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிற அன்பான சகோதரர்களே, நேரம் போய்கொண்டிருக்கிறது. நபியுடைய சஹாபாக்கள் எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கட்டத்துல ஒரு வாலிப சஹாபி வருகிறாரு. வந்து கேட்டாரு, யார் சொல்லலாம், நான் விபச்சாரம் செய்ய வேண்டும் யார் சொல்லலாம், எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாங்க என்பதாக யாரிடம் வந்து கேட்டாங்க? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கேட்டாங்க. நபியிட மஜ்லிஸ்ல நபிட்ட வந்து கேட்டாங்க. சஹாபாக்கள் பாண்டாங்க. நபிட்ட வந்து பாவத்துக்கு அனுமதி கேட்கிறாயா? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, கொஞ்சம் நீங்க அமைதியாயிருங்கோ என்று சொல்லி தந்த வாலிபனை சொன்னாங்க. உதுனு மின்னி, எனக்கு கிட்ட நெருக்கத்துல வாங்கன்னு சொன்னாங்க. அந்த வாலிபர் கிட்ட வந்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வாலிபரை பார்த்து கேட்டாங்க, அத்துஹிப்புஹு லிஉம்மிக, இந்த விபச்சாரத்தை உன்னுடைய தாயோடு செய்யறதுக்கு நீ விரும்புவாயா? சொன்னார் அந்த வாலிபர், லா யா ரசூலல்லாஹ் வலன் நாஸு யுஹிப்பூனா, நானும் விரும்ப மாட்டேன், யாரும் விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அடுக்கி கொண்டு போனாங்க. உன்னுடைய சகோதரியோடு நீ விபச்சாரம் செய்ய விரும்புவாயா? உன்னுடைய மாமியோடு விபச்சாரம் செய்ய விரும்புவாயா? உன்னுடைய சாட்சியோடு விபச்சாரம் செய்ய விரும்புவாயா என்று சொல்லி அடுக்கி கொண்டே போனாங்க. ஒவ்வொரு பதிலும் சொன்னாரு, இல்லை யார் சொல்லா. இப்ப நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த வாலிபரை பார்த்து சொன்னாங்க, நீ விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண், அது ஒரு தாயாக இருக்கலாம், ஒரு தாய் பெற்ற ஒரு பிள்ளை, அது உன்னுடைய சகோதரியாக இருக்கலாம், அல்லது ஒரு சாட்சியாக ஒரு மாமியாக இருக்கலாம் தானே என்பதாக அந்த வாலிபனுக்கு அந்த பாவத்தை பற்றி நபி அவர்கள் தெளிவை கொடுக்கிறார்கள். கொடுத்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபர் மீது கையை வைத்து நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துஆ செய்தார்கள். அல்லாஹ் மக்ஃபிர் தம்பா, யா அல்லாஹ் இந்த வாலிபர் இதற்கு முன்னால் செய்த பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ். வத்தஹிர் கல்பா, யா அல்லாஹ் இந்த வாலிபர் உள்ளத்துல பாவத்துடைய சிந்தனைகள் இருக்கிறது யா அல்லாஹ், இந்த வாலிபர் உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்தி விடு யா அல்லாஹ். வஹஸ்ஸின் ஃபர்ஜா, யா அல்லாஹ் இவருடைய அஃபத்தை, இவருடைய மர்மஸ்தானத்தை ஹராத்தில பயன்படுத்தி விட்டும் இவருடைய மர்மஸ்தானத்தை யா அல்லாஹ் நீ பாதுகாத்து துஆ செய்தார்கள். அந்த வாலிபர் நபியுடைய வஃபாத்துக்கு பிறகும் அந்த வாலிபர் சொல்லுகிறாரு, நான்டா அந்த நபி அவங்க எனக்கு படித்து தந்த பாடம், அந்த நபி அவங்க எனக்கு செய்த துஆ, இந்த வாழ்க்கையில மௌத் வரைக்கும் அந்த பாவம் என்றா எனக்கு வெறுப்பாக இருந்த என்பா சொல்லி காட்டுகிறாரு. எனவே
அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க இன்றைக்கு போதை பயன்படுத்தக்கூடியவங்களை சமூகத்தை விட்டு ஒதுக்குறது அல்ல, வாலிபர்கள் சமூகத்தை விட்டு ஒதுக்குறது அல்ல, அந்த வாலிபர்கள் செய்யக்கூடிய பாவத்தை தான் வெறுக்கணுமே தவிர அந்த பாவத்தை செய்யக்கூடிய பாவிகளை ஒரு காலம் வெறுத்திடக்கூடாது. நாங்க இன்னைக்கு சில கோஷங்கள் எழுப்பலாம், இன்னைக்கு பள்ளியில நாங்க தொழிலிக்க மாட்டோம், இன்னைக்கு ஜனாசா மையவாடியில அடக்க மாட்டோம் என்பதாக சொல்லி அந்த பாவம் செய்யக்கூடியவர்களை நாங்க ஒரே அடியா ஒதுக்கிட்டோம் என்று சொன்னா, அன்பான சகோதரர்களே, பாவம் செய்யக்கூடியவங்க அந்த பாவத்திலே தொடராக இருப்பாங்க. நாங்க பள்ளியில நிக்கா செய்து வைக்க மாட்டோம் என்று நாங்க செல்லுவோம் சொன்னா, அந்த வாலிபர்கள் அந்த போதையை பயன்படுத்தக்கூடியவங்க விபச்சாரம் செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க. இன்னைக்கு சில பள்ளிவாசல்கள், சில மின்பர் மேடைகள் இன்னைக்கு இவ்வாறான வார்த்தைகளை சொல்லி சொல்லி இந்த பாவத்தை இன்னும் ஊக்குவிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இன்னைக்கு பாவத்தை இன்னைக்கு தைரியமாக அந்த வாலிபர்கள் செய்வதற்கு காரணமாக இருக்குது. என்ன காரணம்? நாங்க இந்த பள்ளியில இப்படியான பாவம் செய்யக்கூடியவங்களை தொழிலிக்க மாட்டோம் எந்த ஷரியத் சொல்லுது? அன்பான சோழே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல விபச்சாரம் செய்தவங்களை பள்ளியில தொழிலிக்க இல்லையா? கொலை செய்தவர்களை பள்ளியில தொழிலிக்க இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விபச்சாரம் செய்தவர்களுக்கு கூட அந்த கல்லை எறிந்து விட்டு, அவர்களை கல்லெறிந்து கொண்டு விட்டு அந்த மையத்துக்கு ஜனாசாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்த இல்லையா? அன்பான சகோதரர்களே, நாங்க இன்றைக்கு அந்த கோஷங்களை வெளியிடக்கூடாது, எங்களை பள்ளியுடைய தீர்மானங்களை வெளியிடக்கூடாது. நாங்க சொல்ல வேண்டியது பாவத்தை தடுக்கணும், பாவிகளை ஒதுக்கிடக்கூடாது. அந்த பாவிகள் எந்த பாவத்தை செய்யறாங்களோ அந்த பாவத்தை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் ஒன்று இருக்கும். அன்பான சகோதரர்களே, அந்த காரணத்தை அந்த பாவம் செய்யக்கூடியவர்களோடு உட்கார்ந்து அவர்களுக்கு அல்லாஹ் ரசூலுடைய இந்த தீனை பத்தி அவர்களுக்கு சொல்ல வேண்டும். வீடுகளில் நம்முடைய பிள்ளைகள் பாவம் செய்யறாங்களா, நல்ல வழியில் அந்த பிள்ளைகளை ஈடுபடுத்த வேண்டும், தொழுகையின் பால் கொண்டு வர வேண்டும். அன்பான சகோதரர்களே, குர்ஆனை ஓத வைக்க வேண்டும். இப்போது இருந்த எங்களுடைய பிள்ளைகளை சிறு பிராயத்தில் இருந்து அந்த பிள்ளைகளை குர்ஆனோடு தொழுகையோடு நாங்கள் ஈடுபடுத்த வேண்டுமே தவிர அந்த பிள்ளை ஒரு பாவத்தை செஞ்சிட்டான்றதுக்காக வேண்டி அந்த பிள்ளை குடும்பங்கள் ஒதுக்குறதல்ல, தாய் தகப்பன் ஒதுக்குறதல்ல, சமூகம் ஒதுக்குறதல்ல. இன்னைக்கு சமூகம் பாவிகள் என்ற ஒரு பட்டியலை ஒதுக்கினத்தால தான் இன்னைக்கு அந்த பாவிகள் என்ற லிஸ்டில் இன்னைக்கு அவங்க மௌத்தாகும் வரைக்கும் அவங்க இருந்து கொண்டிருக்கிறாங்க. பாவத்தை தடுக்கிற முறை அது இல்ல. இன்னைக்கு ஒரு சமூகத்தில் ஒரு பாவம் நடக்கிறதா அதை வீடியோ எடுத்து அதை பேஸ்புக்ல அப்லோட் பண்ணி இன்னைக்கு பாவத்தை தடுக்கிறது முறையல்ல. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு அந்த பாவத்தை அப்படி தடுக்கிறதால இன்னைக்கு அதனால எத்தனை பாவம் வருது தெரியுமா? இன்னைக்கு நாங்க பாவத்துல இன்னைக்கு எத்தனை பேரு இன்னைக்கு அவன் செய்தது ஒரு பாவம், ஆனா இன்னைக்கு நாங்க அவனை விட பெரும் பாவத்தை நாங்க செய்து கொண்டிருக்க தெரியுமா? இன்னைக்கு எத்தனை வீடியோக்கள் இன்னைக்கு நாங்க பாவத்தை தடுக்கிறோம் சொல்லி, அதை விபச்சாரத்தை தடுக்கிறோம் சொல்லி ஒரு மனிதனுடைய மானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறோம், ஒரு வாலிப பெண்ணுடைய மானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறோம். அந்த வீடியோக்களை நாங்க எத்தனை பேர் ஷேர் செய்யறோம், அந்த வீடியோக்களை எத்தனை பேர் பார்க்கிறாங்க, அத்தனை பேருடைய பாவம் யாருக்கு? அன்பான சகோதரர்களே, நாங்க நினைக்கிறோம் பாவத்தை தடுக்கிறதுக்கான வழி இதுதான். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அதை சொல்ல இல்ல. எப்படி பாவத்தை தடுக்கணும்னு நபி அவங்க சொல்ல இல்ல. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பாவத்தை தடுக்கிறதுக்கான வழியை சொல்லி தந்திருக்கிறாங்க. எனவே பாவத்தை இப்படி தடுக்கிறதல்ல. ஒரு மனிதன், ஒரு வாலிபர் போதையை பயன்படுத்துகிறாரா, இன்னைக்கு நாங்க மீடியாக்கள்ல பார்த்தோம்டா அரசாங்கமே எவ்வாறு செய்கிறது? ஒரு பாவம் செய்தவர் குற்றவாளிய முகத்தை மறைச்சு தான் காட்டப்படுது. ஆனா எங்க சமூகம் எவ்வாறு இருக்குது? இன்னைக்கு குற்றம் செய்யக்கூடியவங்களை தெளிவுபடுத்தி காட்டப்படுது. அந்த மானம் மரியாதை காபாவுட மேலானது. அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுட மேலானது சொல்லி காட்டினாங்க. எனவே இந்த பாவத்தை நாங்க யாரும் செய்யக்கூடாது. இந்த பாவத்தை நாங்க பாவத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் செய்த பாவம் எந்த சக்கராத்துல வந்து சேர்க்கும், எந்த சக்கராத்துல பிடிக்கும். யார் யாரெல்லாம் அந்த பாவத்தை நாங்க இப்படி எல்லாம் செய்கிறோமோ, யார் யாரெல்லாம் அந்த வீடியோக்களை நாங்க ஷேர் பண்றோமோ, யார் யாரெல்லாம் அந்த பாவத்தில இந்த வீடியோக்கள் எடுத்து இதுதான் பாவத்துக்குரிய முறையை அழிக்கிறதுக்குரிய முறை என்பாக நினைத்து கொண்டிருக்கிறோமோ, அன்பான சகோதரரை தங்களோட சக்கராத்தை பயப்பட வேண்டும். நாங்க பாவத்தை ஒழிக்கிறது அல்ல, நாங்க எத்தனையோ பாவத்துக்கு காரணமாக இருக்கிறோம்.
எனவே அன்பான சகோதரர்களே, இன்று போதை வஸ்துக்களாக இருக்கலாம், என்ன பாவங்களாக இருக்கலாம், அடிப்படை காரணம் இன்று சரியத்துக்கு மாற்றமாக எங்களுடைய பாதைக்கு செல்வது, வீட்டினுடைய சூழல் இன்று சரியத்துக்கு மாற்றமாக செல்வதுதான் அடிப்படையாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு தாயும் தகப்பனும் இந்த தவறுகளை உணர்ந்து வீட்டினுடைய சூழல்களை நாங்கள் குர்ஆன் ஹதீஸுடைய இந்த சூழல்களாக எங்களுடைய வீடுகளை ஆத்மீக ரீதியாக மாற்றுவமாக இருந்தால் எங்களுடைய வாலிபர்கள், எங்களுடைய பிள்ளைகள் கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக அல்லாஹ் எமக்கு ஆக்கி தருவான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய சந்ததிகளை எமக்குரிய கண்குளிர்ச்சியானவர்களாக எங்களுடைய சந்ததிகளை ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த சமூகத்தில் இந்த போதைகள் அல்லாஹ் நிரம்பி காணப்படுகிறது. யா அல்லாஹ் மலிந்து காணப்படுகிறது. யா அல்லாஹ் இந்த போதைகளை விட்டு யா அல்லாஹ் எம்மையும் பாதுகாப்பாயாக, எம்முடைய சந்ததிகளாக பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எம்முடைய சந்ததிகளாக பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அந்த போதை வஸ்துக்கு அடிமையாகுவதை விட்டு யா அல்லாஹ் எம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் சமூகத்தில் என்னென்ன பாவங்கள் இருந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ் அந்த பாவங்களை விட்டு யா அல்லாஹ் எம்மை நீ பாதுகாப்பாயாக, எம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக, எம்முடைய மனைவி மக்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் வாலிபர்களை பாதுகாப்பாயாக, வயோதிபர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நாம் தவறுகள் செய்யக்கூடியவர்கள் யா அல்லாஹ் உன்னிடத்தில் தௌபா செய்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்திடு. யா அல்லாஹ் எந்த பாவத்தை வைத்து யா அல்லாஹ் எங்களுடைய சக்கராத்தினை பிடிப்பா என்பது தெரியாது. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் எங்களுடைய சக்கராத்தை இலகுபடுத்திடு. யா அல்லாஹ் எம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னித்திடு. யா அல்லாஹ் எம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்திடு. யா அல்லாஹ் உற்றா உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்திடு. யா அல்லாஹ் பூரா முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எமக்கு கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எம்முடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்கிறியா அல்லாஹ், களிமாவோட மௌத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் உனக்கு விருப்பமான நேரம் அந்த சுஜூத் எங்க ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த நாளில் எங்க ரூஹல் பிரிந்தால் அதாபுல் கப்ர் குறைக்கப்படுமோ யா அல்லாஹ் அந்த வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை நாள் எங்க ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்தியா அல்லாஹ். எந்த இடத்திலே வஃபாத்தானால் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத் கிடைக்குமே அல்லாஹ் அந்த மதீனத்து மண்ணில் எங்க ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்தியா அல்லாஹ். எங்க துஆக்களை அனைத்து அங்கே தரஃபிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.